This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஆயிரம் இல்லை, 5 பைசா கூட கிடைக்காது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களா? இதை மறக்காதீங்க. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது சில ஆவணங்களை தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மற்றும் தொலைபேசி எண்ணும் முக்கியம். இல்லை என்றால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்கிறார்கள் அதிகாரிகள். கடந்த 29ஆம் தேதி முதல் நேரடியாகவும் ஆன்லைனில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், திருமணமானவர்கள், ஏற்கனவே விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் என லட்சக்கணக்கானோர் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பித்து வருகின்றனர். இவர்களுக்கு இன்னும் 2 மாதத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து மகளிர் உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது சில ஆவணங்கள் தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்கின்றனர் அதிகாரிகள். விண்ணப்பதாரர் 21 வயது மேற்பட்டவராக இருக்க வேண்டும். குடும்ப தலைவர் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியாக பெயர் உள்ள பெண் அல்லது குடும்ப தலைவரின் மனைவி. குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வருமான வரி தாக்கல் செய்திருக்க கூடாது. குடும்பத்தில் 4 சக்கர வாகனங்கள், அதாவது கார், ஜீப், டிராக்டர் இல்லாதிருக்க வேண்டும். குடும்பம் 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் புன்சை நிலத்திற்கு குறைவாக நிலம் வைத்திருக்க வேண்டும். வீட்டில் ஆண்டு மின்சார பயன்பாடு 3600 யூனிட்டிற்கு குறைவாக இருக்க வேண்டும். மத்திய மாநில அரசு பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் பணிபுரியும் பெண்கள் மற்றும் அவர்களின் ஊதியதாரர்கள் தகுதியற்றவர்கள். சமூக பாதுகாப்பு திட்டங்கள், ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள், விதவை, முதியோர், மாற்றுத்திறனாளி, தகுதியற்றவர்கள். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பெண் உறுப்பினர் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர். திருமணமாகாத பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் ஆகியோர் தகுதி வாய்ந்தவர்கள். தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, SSLC மதிப்பெண் பட்டியல், வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பிறந்த சான்றிதழ். விண்ணப்பதாரரின் பெயரில் வங்கி கணக்கு, பாஸ்புக் முதல் பக்கம், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், தற்போதைய புகைப்படம், செயல்பாட்டில் உள்ள மொபைல் எண் தொடர்பு கொள்ளும் எண்ணாகும். இறப்பு சான்றிதழ், கைம்பெண்களுக்கு கணவர் இறந்திருந்தால். மாற்றுத்திறனாளி திருநங்கை சான்றிதழ் தேவைப்பட்டால். மின்சார கட்டண ரசீது, ஆண்டு மின்சாரம் பயன்பாடு நிரூபிக்க தேவைப்பட்டால். நிலம் பற்றிய ஆதாரம், நில அளவு குறைவாகவே உள்ளது என்பதை நிரூபிக்க கொடுக்க வேண்டும். மேற்கண்ட ஆவணங்கள் மறக்காமல் சமர்ப்பித்தால் தகுதி உள்ளவர்களுக்கு நிச்சயம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்கின்றனர் அதிகாரிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.